அதாவது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையாக இருந்தால் தான் இந்த குடும்ப வாழ்க்கை குடும்பம்னா அப்பா அம்மாங்க 2 பேருமே இருக்கணும், தாய் தந்தை 2 பேருமே இருக்கணும். இப்போ தந்தை என்கிற உறவு எங்கேருந்து உருவாகுதுன்னா உண்மையாக இருக்கிறதுனால தான் உருவாகுது. தாய் என்கிற உறவு என்பது எல்லா உயிரினத்துலேயும் உண்டு. தந்தை என்கிற உறவு மனுஷங்ககிட்ட தான் உண்டு. மனுஷங்கிட்ட எப்படி தந்தை என்கிற உறவு அப்பா என்கிற உறவு ஏன் வருது அப்படின்னா உண்மையாக இருக்கிறதுனால. ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கிறதுனாலையும் இதுதான் தந்தை என்கிற உறவு ஏற்படுகிறது. அவனுக்கு தெரியுது இந்த குழந்தைக்கு தான் அப்பா அப்படின்னு அவனுக்கு தெளிவாக தெரியுது. தெளிவாக தெரிகிற மாதிரி அவள் நடந்துக்கிறா, அந்த மனைவி நடந்துக்கிறா. இந்த குழந்தை எனக்கு தான் பிறந்தது அப்படிங்கிற அளவுக்கு அவள் உண்மையாக நடந்துக்கிறதுனால தான் அப்பாங்கிற உறவே அங்கே ஏற்படுது. ஒரு மனைவி தனது கணவனுக்கு உண்மையாகவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு தான் அப்பாவா அப்படிங்கிற சந்தேகம் அந்த ஆணுக்கு வந்துடும், அந்த கணவனுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் அங்கே அப்பாங்கிற உறவை அவன் ஏற்றுக்கவே மாட்டான். நான் இந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது, எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ எனக்கு தான் பொத்திய, இந்த குழந்தைய எனக்கு தான் பெத்தியா இல்லை வேறு யாருக்கா பெத்தியா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ஏன் உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அப்பா என்கிற உறவு, அந்த குடும்பம் என்கிற உறவு, அப்பாங்கிற உறவு ஒரு குடும்பத்துக்கு தேவை. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு அப்பா என்கிற ஒரு உறவு தேவை, உதவி தேவை. அப்பா என்கிறவருடைய உதவி அந்த அம்மாவுக்கு தேவை. அப்போ அப்பா என்கிற உறவு எப்போ வரும் அப்படின்னா அந்த மனைவி என்பவள் தனது கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், நம்பிக்கையானவளாக இருக்க வேண்டும். இருந்தால் தான் அப்போ அவர்களுக்கு இருவருக்கும் பிறக்கிற குழந்தைக்கு தான் அப்பான்னு சொல்லிட்டு அந்த கணவன் நம்புவான். அப்போ தான் இது தனக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தை என நம்பி ரொம்ப பொறுப்பாக வளர்ப்பான். அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி பொறுப்பாக வளர்ப்பான். அவனுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது, அந்த சந்தேகத்திற்கு இடமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பெண் ஒரு கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவள் தினம் தினம் நிரூபிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். அதனால தான் உண்மையாக இல்லைன்னா எந்த ஒரு ஆணும் தனது மனைவிக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தான் அப்பா அப்போ அக்கறை காட்ட மாட்டான். இது தனக்கு தான் பிறந்ததா, தனக்கு இது பிறக்கலை, தன்னுடைய குழந்தை இல்லை, ஒரு அப்பாங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது எப்போ வரும்னா அந்த மனைவி உண்மையாக இருந்திருக்கணும். அப்போ தான் அப்பா என்கிற அந்த உணர்வு அவனுக்கு புரிஞ்சிக்க முடியும். இது தனக்கு பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு நான் அப்பாவாக இருக்கிறேன், இது ஏன் அப்போ நான் அப்பான்னா யார், இந்த குழந்தை எனக்கு தான் பிறந்துச்சு அப்படிங்கும்போது தான் அவன் அப்பாங்கிற ஒரு உணர்வே அவன் அனுபவிப்பான். அப்பாங்கிற அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அந்த உணர்ச்சிகள். ஒரு தந்தைன்னா என்ன, ஒரு தந்தையாக தன்னை உணர்கிற அந்த தருணம், அந்த காலகட்டங்கள், அந்த தந்தையாக உணர்ந்து அவன் செய்கிற அந்த கடமைகள், அதற்கு அடிப்படையாக இருக்கிறது எதுனா அவனுடைய மனைவி அந்த கணவனுக்கு உண்மையாக இருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அப்போது ஒரு மனைவி உண்மையாக இருக்கணும்னா அதுக்கு கணவனும் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். கணவனும் மனைவிக்கு உண்மையாக இருந்தால் அந்த மனைவியும் கணவனுக்கு உண்மையாக இருப்பா. இப்போ இவன் மட்டும் கண்ட பொண்ணுங்க எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் போயிட்டுருக்கான், அதாவது பார்க்குற நிறைய செட்டப் வச்சுருக்கான் பின்னாடி. அப்படி இருக்கும்போது அந்த மனைவிக்கு தனது கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராமல் போயிடும், கோபம் வந்துடும். அப்போ அந்த மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இருக்க மாட்டாள். அப்போது ஒரு ஆண் நீ அப்பா என்கிற அந்த உணர்வை அனுபவிக்கணுமா, அப்பாங்கிற அந்த உணர்ச்சிகளை அனுபவிக்கணுமா, அப்பாவின் கடமைகள், அப்பா என்கிற அந்த ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்கணுமா, அது எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீ உன் மனைவிக்கு உண்மையாக இருந்தால் தான் உன் மனைவி உனக்கு உண்மையாக இருப்பா. அப்போ தான் உன் மனைவி மேலே உனக்கு நம்பிக்கை வரும். அப்போ தான் உன் மனைவிக்கு பிறக்கிற குழந்தைக்கு நீ தான் அப்பாங்கிற நம்பிக்கை உனக்கு அப்போ தான் வரும். உன் மேலே அப்போ தான் உனக்கு நம்பிக்கை வரும். அப்போ தான் உன்னால் அப்பாங்கிற அந்த உணர்ச்சிகளை சந்திக்க முடியும். அப்பான்னா என்ன அப்படிங்கிற அந்த அனுபவத்தை நீ பெற முடியும். அதனால் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் அங்கே அப்பா என்கிற உறவே உருவாகும். அப்பா நீ உண்மையாக இல்லைன்னா கண்டிப்பாக அப்பாங்கிற உறவு உனக்கு இல்லாமல் போயிடும். அந்த குடும்பங்கிற ஒரு இதில் அப்பாங்கிற ஒரு உறவு இருக்காது, குடும்பம் இருக்கும், அங்கே தாய்ங்கிற உறவு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அப்பாங்கிறவருடைய உதவியும் வழிகாட்டுதலும் குழந்தைகளுக்கும் சரி அப்புறம் கணவன்கிற ஒரு உறவே இல்லாமல் போயிடும்.
கணவனே இருக்காது. உண்மையாக இல்லைன்னா, ஒரு மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இல்லைன்னா, தன்னுடன் உடலுறவு வைத்து கொள்பவனுக்கு உண்மையாக இல்லை என்றால் அங்கே கணவனுங்கிற உறவும் இல்லை, அப்பாங்கிற உறவும் இல்லை. அந்த குடும்பங்கிறது இருக்கும். குடும்பங்கிறதுல வெறும் தாய் மட்டும்தான் இருப்பாங்க, தந்தை என்பவர் இருக்க மாட்டார். அப்போ தந்தை என்பவர் இருக்க வேண்டும் என்றால் அந்த மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அந்த மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இருக்கணும்னா அந்த கணவன் அந்த மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ தான் அந்த மனைவிக்கு தனது கணவனுக்கு நாம் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். அதனால் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருந்தால்தான் தந்தை என்கிற உறவே அங்கே ஏற்படும். தாய் என்கிற உறவு எல்லா உயிர்கள்ட்டையும் இருக்குது, மனித உயிர்களையும் இருக்குது, எல்லா உயிரினங்களையும் தாய் என்கிற உறவு இருக்குது. ஆனால் தந்தை என்கிற உறவு இவர்தான் தந்தை என்று தெளிவாக சுட்டி காட்டுகிற அளவுக்கு பிற உயிரினங்களை சொல்ல முடியாது. இவர்தான் தந்தை என்று எப்போ சொல்ல முடியும்னா உண்மையாக இருக்கும்போது தான் ஒரு கணவன் மனைவி உண்மையாக இருக்கும்போது தான் இவர்தான் உனது தந்தை என்று நான் தான் உனது தந்தைன்னு ஒருத்தன் சொல்ல முடியும். இவர்தான் உனது தந்தைன்னு ஒரு தாய் சொல்ல முடியும். இல்லைனா ஒரு தாய்க்கே குழப்பம் வந்துடும் தனது குழந்தைக்கு. அப்போ அந்த மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இருக்கும்போது தான் தனது வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு இவன் தான் அம்மா இவன் தான் அப்பா அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியும். இல்லைன்னா ஒரு தாய்க்கே குழப்பம் வந்துடும். இந்த குழந்தை நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படின்னு ஒரு தாய்க்கே குழப்பம் வந்துடும். அதனால் அவளே யாரையும் சொல்ல மாட்டாள், இவன் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லி தனது பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கையோட ஒரு உண்மையை சொல்ல முடியாது. அதனால் ஒரு பெண் உண்மையாக இருந்தால் மட்டும்தான், தனது கணவனுக்கு உண்மையாக இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்போது தான் இவன் தான் உன் அப்பா என்று தனது குழந்தைக்கு அப்பா என்கிற உறவை அறிமுகப்படுத்த முடியும். நம்பிக்கையோடு சொல்ல முடியும், உறுதியாக சொல்கிறேன் இவன் தான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியும். அவள் உண்மையாக இல்லைன்னா அவளுக்கு ஒரே டவுட்டாக இருக்கும். அந்த நீ பிறக்கிற டைமில் நீ கருவுறுவதற்கு முன்பு நான் 2-3 பேரோட எனக்கு பழக்கம் இருந்தது, நீ யாருக்கு பிறந்திருப்பேன்னு எனக்கு தெரியலப்பா, அதனால் யாரை உனக்கு அப்பான்னு என்னால் சொல்ல முடியல, உனக்கு நான் உண்மையாக என்னால் இருக்க முடியல, உனக்கு அப்பாங்கிற உறவு இந்த 3 பேத்தில் யாராவது ஒருத்தர் தான், அதனால் தெளிவாக என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிடுவாள். அதனால் ஒரு அப்பாங்கிற உறவு ஒரு தனது குழந்தைக்கு அப்பாங்கிற உறவு இல்லாமல் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அப்பாவை அறிமுகப்படுத்த முடியாது. அதனால் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருப்பதன் மூலமாக தான் உண்மையாக இருப்பதால் தான் அப்பா என்கிற உறவே தோன்றுகிறது. தாய் என்கிற உறவு எல்லா உயிர்கள்ட்டையும் உண்டு. தாய் என்கிற உறவு அது தெளிவாக தெரியுது. யார் பெற்றெடுக்கிறாரோ அவர்தான் தாய் என்பது தெளிவாக தெரிகிறது.